பிரபா தான் பிரியாணி பண்றான். இன்னைக்கு சொப்பு சாமால சமைச்சே அவனும் மாடியில. இதுதான் தோசை கல்லு. அண்ட் வாழை வந்து கொலை தள்ளி இருக்கு. இன்னும் கொஞ்ச நாள்ல இது வந்து வாழைப்பழம் கிடைச்சிரும் நமக்கு. நல்ல குட்டியம் பட்டு குட்டி. தேங்க்ஸ் பப்பு. இது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கா. ராத்திரிலாம் தூக்கமே வர மாட்டேங்குது. அதனால எப்பயுமே நம்ம மொழி பத்தி நம்ம பெருமை பத்தி நம்ம பேசிட்டே இருக்கணும். அப்பதான் அது வாழ்ந்துட்டே இருப்பாட்டு ஜென்ரேஷன். ஒரிசா மாதிரி விட்டுட்டோம்னா. இது பேர் தான் காவா. நான் ஸ்ரீலங்கால ஒரு டைரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த யானசாணி டைரி. தமிழ் மூச்சு எங்க பேச்சு தமிழ் பேச்சு. ஐயோ இது கட் பண்ணி வந்து guys, welcome to Anita Sampath Vlogs. இன்னைக்கு என்னோட மேக்கப் ஆர்டிஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வர போறாங்க. நான் செம்ம எக்ஸைட்டடாக இருக்கேன். 1 month முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தோம். இன்னைக்கு தான் வராங்க. வந்துட்டேன்னு ஃபோன் பண்ணாங்க. எங்க தேடுவோம். எஸ் வந்தாச்சு. வெல்கம் ஹோம். வெல்கம் பாப்பிமா. ரீனு அண்ட் ஷாலினி. ரீனு ஒரு அளவுக்கு பழகிட்டாங்க வீராட்ட. இதை வச்சு நாங்கள் மாடியில் இன்னைக்கு குக் பண்ண போகிறோம் கைஸ். ஓகே ஃப்ரெண்டும் வந்துட்டாங்க. டேய் இதுவோட டெல்லிக்கு படிக்க போச்சு. சின்ன வயசுலயே போயிருக்கும். இப்பதான் படிப்பு முடிச்சிருப்பாங்க. ஆமா. ஹே யார் வீரா? அது கடிக்கலாம் தெரியாது அவனுக்கு, சும்மா நக்குவான். ஸோ ரொம்ப நெஞ்ச நக்குறாங்களே. இந்த பக்கம் வந்தாதான் வீடியோ எடுக்கிறதுக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து பிரியாணி. பிரபா தான் பிரியாணி பண்ணுறான். நீங்கள் ரெசிபி போன வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து முன்னாடியே சொல்லிட்டு போயிட்டாங்க அம்மாவோட பிரியாணி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அதுக்கேற்ற மாதிரி எங்கள் அத்தை சொல்ல சொல்ல அவன் வந்து பண்ணிட்டு இருக்கான். நெட்டில் இது ஃப்ரைக்கு வெயிட்டிங். அவன் மட்டன் தொக்கா? ஓ வீராக்கு மட்டன் தொக்கு, சிக்கன் பிரியாணி, 65 பச்சடி. ஓகே இவங்க தான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட கோவா சீரீஸ் பார்த்துருப்பீங்க. அதில் நாங்கள் 4 பேர் தான் ஒன்றா போயிருந்தோம். ஷாலினி ஹேர் ஸ்டைலிஸ்ட், ரீனு மேக்கப் ஆர்டிஸ்ட், இவங்க குமாரி பேபி எங்க மாத சங்கத்திலேயே சீனியர் மெம்பர், ஆர்த்தி மேக்கப் ஆர்டிஸ்ட். எஸ் மாதிரி நாங்கள் 4 பேர் எங்களுக்கு பயமே இல்லை. இந்த இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். ஆமாம். ஆ வீரா ஏறினா அவங்க மேலே. ஆனால் நான் பிடிச்சிக்கிட்டேன். காலை 5 மணிக்கு அனிதா எழுந்து ரெடி பண்ணிட்டு நான் தூங்க 4 o'clock ஆச்சு. ஏன்னா நேற்று vlog எடிட் பண்ணேன். அதனால 11:30க்கு ஏஞ்சி 11:30க்கு அப்புறம் தான் குளிச்சேனே. 1/2 hour தான் இருக்கு வந்துருவாங்க. ஷாலினி தான் லேட் ஆகிறா நினச்சி அவள் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டான். எஸ் ஆக்சுவலி வந்து யாரை வேணா நம்ம பார்த்துடலாம். ஷாலினி வந்து நம்மளால பார்க்கவே முடியாது. அதாவது கேட்டாங்க எனக்கு ஷூட்டுக்கு, அதை கூட கேன்சல் பண்ணிட்டு நான் ஷூட் கேன்சல் 2 ஷூட் கேன்சல் பண்ணிருக்கேன். அப்புறம் எங்க வீட்டு ஃபங்க்ஷன் கேன்சல் பண்ணிருக்கேன். அச்சச்சோ. ஏர்போர்ட்க்கு எடுத்து திங்ஸ் விட்டுருக்கேன். ஜப்பான்ல ஜாக்கி சான் கூப்பிட்டாங்க. அமெரிக்கால மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டாங்க. போது மறந்துடுங்க. நாளைக்கு கிளம்புறல? இன்னைக்கு நைட் 10 o'clock. ஓ இன்னைக்கு நைட்டை வந்து மணாலி கிளம்புறா. இருந்தாலும் இந்த மீட்டிங்காக வந்து வந்திருக்கா. கைஸ் நாங்கள் 4 பேரும் மீட் பண்ணணும் அப்படின்ற பிளானை வந்து 1 month இருக்குமா கோவா போயிட்டு வந்தது மீட் பிளான் பண்ணோம். அப்புறமா நான் வந்து அவங்க எல்லார் வீட்டுக்கும் போனேன். ஆனால் இங்கே வரதுக்கு வந்து ஒரு 1 month தான் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். நடக்கவே இல்லை. ஏன்னா எல்லாரும் பயங்கர பிஸி முகூர்த்தம்ல. ஸோ இப்போ தான் ஜான் ஃபெப்லாம் முடிஞ்சு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காங்க. ஃப்ரீன்னு இல்லை, இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயாக இருக்காங்க. அதை வந்து நல்லா மீட் பண்ணிருக்கோம். நீங்க பாருங்க கைஸ், அதாவது குட்டி 2K கிட்டுங்கிறது எப்படி ப்ரூவ் பண்றா பாருங்க. இன்னைக்கு சொப்பு சாமால சமைச்சே அவனும் மாடியில. அதனால இதெல்லாம் கொண்டு வந்திருக்கா. கிரேட்டரு, டம்ளரு. இதுல நாங்க என்ன டிஷ் சமைக்கலாம்னு இருக்கோம்னா நம்மளோட கடாய். இதில் தான் நம்ம பண்ண போறோம். ஓகே நாங்க எல்லாம் கடைசியா பேசி முடிவு பண்ணிருக்கோம் கேசரி சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது செய்யறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓ இது மெஷர் பண்ணி சக்கரை எடுக்கிறதா? ரவை எல்லாம் எடுத்து போயிடலாம். ஓகே ஓகே. ஆனால் ஆர்த்தி சொன்ன மாதிரி ஆக்சுவலி இந்த பொருள் வந்து 90s கிட் பொருள்.
பட் இப்போ ஆசைப்பட்டிருக்கிறது 2K கிட்ட ஆசைப்பட்டிருக்காங்க. ஆக்சுவலா இது என்ன சொல்லுங்க, இது அந்த ரொட்டி எல்லாம் திருப்பி போடுவோம்ல, டாங்கு நான் இத நிஜமா சும்மா சொல்றேன்னு நினைச்சேன். நிஜமாவே எடுத்துட்டு வந்திருக்கா. சப்பாத்தி கூட தெரியல, நானே இப்பதான் பாக்குறேன். சவாலை கூட தெரியலாமா? இட்லி சுடலாம். ஏய் கியூட். இது எங்க வாங்குன? இது என் தங்கச்சி இந்த திருவிழால எல்லாம் இருக்கும். ஆமா விக்கும். இப்பெல்லாம் எங்கேயும் பார்க்க முடியறதில்ல ரொம்ப. டீ கூட போட்டு குடிக்கலாம். ஆமா. கேசரி கடைசியா பண்ணி இதுல சர்வ் இதுல தான் சர்வ் பண்ண முடியும். இதுல சர்வ் பண்ணலாம். ஆக்சுவலா இதான் தோசை கல்லு. ஓ இதான் தோசை கல்லா? அது மரம் மாதிரி இருக்கு. அது தோசை கல் இல்ல, அது வேற ஏதோ. இல்ல இது தோசை கல் தானே. இல்ல மரம் மாதிரி இருக்குடி. ஜெலிக்கிற தோசை எப்படி இப்படி சுடுவீங்க? தோசை கல்ல ஜலிப்பாலா? ஜெலடை. இங்க வந்து ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்தாங்க. நான் கூட பிரபா தான் வாங்கிட்டு வந்துச்சுன்னா நினைச்சு பெருமையா எடுத்துட்டு வந்தேன். இன்னும் தான் வாங்கிட்டு வந்தாங்க. சரி, பெருசா தான் வாங்கிட்டு போலாம். தர்பூசணி பார்த்தேன். பெருசா வாங்கிட்டு வந்தாங்க. தர்பூசணி பார்த்தாங்களாம். பாத்தியா பந்தயத்துக்கு சாப்பிடுற மாதிரியே சாப்பிடுறா. பிரியாணி பிரபா செஞ்சது ரெடி. அமேசிங். எஸ். எஸ் செம்மையா வந்து போச்சு. மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் ப்ரெஷர் எடுத்து விடணும். அப்புறம் இந்த பக்கம் வந்து இலை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வீட்டு இலை, நம்ம வீட்டு வாழை மரத்தோட இலை. ஸோ வாழை மரத்தை வந்து நிறைய வந்து இலையெல்லாம் கொஞ்சம் காற்றுக்கு கிழிஞ்சிருச்சு. நிறைய இலை நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அதனால் இங்கே கட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ அந்த செவுத்தில் நம்ம இலை தான் அது. நம்ம வீட்டு செவுத்தில் ஏறி நின்று பிரபா கட் பண்ணியிருக்கான். மற்றதெல்லாம் செம்ம ஹைட் எடுக்க முடியாது. அண்ட் வாழை வந்து கொலை இருக்குது. இன்னும் கொஞ்சம் நாள் இது வந்து வாழைப்பழம் கிடச்சிரும் நமக்கு. இவங்க 3 பேருமே வந்து செல்ஃபி ராணிஸு. எப்பயுமே வந்து ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோக்கு ஃபில்டர் போடுறது இப்படியே தான் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் வந்து 5 hours விட்டா கூட ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க. பாருங்களேன், யாராவது என்னை கவனிக்கிறாங்களான்னு பாருங்கள். எஸ். ஸோ இந்த பிரியாணி வந்து எங்கள் அத்தையோட ரெசிபி. ஸோ அவங்களால ரொம்ப நேரம் நின்று செய்ய முடியாதுன்றனால பிரபா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கான். நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு மக்கள் கேட்டா, நான் வந்து காலேருந்து பாத்ரூம் கழுவுனேன், வாஷ் பேசின் கழுவுனேன். சரி ஓகே, இது வரைக்கும் உங்களை யாருமே வீடியோ எடுக்கலையே, நீங்க எப்படி இருக்கீங்க, நீங்க என்ன ட்ரெஸ் போட்டிருக்கீங்க, எதுவுமே மக்களுக்கு தெரியலையே. அதெல்லாம் தெரிய வேணாம்னு. ஸோ இந்த ரெசிபி வந்து எங்கள் அத்தையோட பிரியாணி. சரி அது தெரியுது. பண்ணுவாங்க. இன்னைக்கு வந்து மிளகாத்தூள் போட்டு கலரா எஸ், பண்ணிருக்காங்க. காஷ்மீரி சில்லி போட்டு கலரா பண்ணிருக்காங்க. பிரபா வந்து அவங்க சொல்ல வந்து செஞ்சிருக்காங்க. கைஸ் இது வந்து வயநாட்டுல இப்போ நான் போயிருந்தேன்னா, அப்போ வந்து அந்த ஹோட்டலோட ஓனர் மேம் ஒருத்தங்க இருந்தாங்க. ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தாங்க. அவங்க வந்து எனக்கு இது கிஃப்ட் பண்ணாங்க. நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க அந்த vlogல கூட. இது என்னன்னு நம்ம ஷாலு கேட்டனால அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்களுக்கும் காட்டிடுறேன். இது வந்து அங்கே இருக்கிற ட்ரைபல் பீப்புள் இருக்காங்களா வயநாட்டில், அந்த ட்ரைபல் பீப்புள் அவங்களே செய்யறது. இது வந்து தனித்தனியாக பிக்க முடியும். ஆக்சுவலி இப்போ எனக்கு டைப் பண்ணிட்டேன், பிக்க முடியல. அந்த ட்ரைபல் பீப்புள் தனித்தனியாக ரவுண்டாக ஒன்று மூங்கிலாக பண்ணி அதை ஒன்றையும் மேட்ச் பண்ணி கம் போட்டு ஃபுல்லாக ஒட்டி அதை வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கட்டு கூட அப்படியே ஒட்டி இருக்காது. இது ஒரு ஷேப்பில் ஒரு ஆங்கிளில் வந்து அவங்க கட் பண்ணியிருக்காங்க. இந்த ஆங்கிள் தான் ஒர்க் பண்ணுன்ட்டு. இதுக்குள்ளே வந்து ஒரு கேப் மாதிரி இருக்கும். இங்கே ஒரு சின்ன ஓட்டை மாதிரி போட்டிருப்பாங்க. இந்த ஓட்டை இருந்தால் தான் வந்து இந்த ஒரு குச்சி மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த குச்சி இருந்தால் தான் வந்து நீங்கள் போடுற பொருள் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும், தரையில் படாமல். இவ்வளோ மெக்கானிசம் பண்ணி இதை செஞ்சுருக்காங்க. ஏன்னு காட்டுறேன், பாட்டு போடுறான். இப்போ சாங் வந்து இப்படி கேட்குதா? இது வந்து ஒரு நேச்சுரல் ஆம்பிளிஃபையர். எனக்கு அவ்வளோ ஆச்சரியமா இருக்கு, எப்படி நேச்சுரலாக ஒரு மூங்கில் மட்டும் வச்சு இந்த ஆம்பிளிஃபையர் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் நம்ம வைக்கும் போது மொத்தமாக தரைக்கு போயிடக்கூடாது. ஒரு சின்ன குச்சி கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஹைட்டாக இருந்தால் தான் சவுண்ட் இப்படி வேவ்ஸ் வரும்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு ஹைட் கொடுத்து அது ஒரு ஆங்கிளில் இந்த குச்சியை கட் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் மெக்கானிசம் தெரிஞ்சவங்க பண்ணல. பழங்குடி மக்கள் வந்து அவங்களோட குடிசைக்குள்ள உட்காந்து பண்ணுறாங்க. இது வேற லெவலில் இருந்தது. எனக்கு நிஜமாக அந்த கிஃப்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ். வேற செம்மல காவாலா பாட்டுலாம் கேட்டால் இன்னும் செம்மையாக இருக்கும். பட் வந்து இப்போ ரைட்ஸ் ப்ராப்ளம்னால நான் உங்களுக்கு இந்த பாட்டு வச்சுருக்கேன். பரவாயில்ல. சரி பரிமாறு. அனிதா இது இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நகைச்சுவை தெரியும். எல்லாரும் ஆடியன்ஸ்க்கும்
அம்மா இது நம்ம வீட்டு வாழை மரத்தோட இடம். ஓ எடுக்கிறீங்களா? சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணியிருந்தேனே. பேக்கில் வச்சுக்கிறேன். ரொம்ப சூப்பரா இருக்கு. வேற லெவல். ரொம்ப நல்லா இருக்கு. சாப்பிட்டீங்களா? சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. எல்லாமே ஆச்சு. என்ன சேனல் ஆங்கர் மாதிரி பேசுறேன். இது மை இலை வாங்க சாப்பிடுவோம். நான் பண்ணிக்கிட்ட மிளகுலாம் போட்டு அப்படி பண்ணுவேன், எனக்கு அதான் பழக்கம். இந்த பிரபா பண்ணனால மிளகாத்தூள் போட்டு உங்களுக்கு இட்லிக்கு நல்லா இருக்கும். நல்ல உணவு, நல்ல உணவு. நன்றி. நன்றி. பாருங்க ட்ரெஸ் எல்லாம் அப்படி கரையாய் குழந்தைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்கான் என் செல்ல குட்டி, என் பட்டு குட்டி. தேங்க்ஸ் பப்பு. இது நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கா. ராத்திரிலாம் தூக்கமே வர மாட்டேங்குது. இதே மாதிரி 2 நாள் சமைச்சேன்னு வை, ரொம்ப நெகட்டிவா வருது. 2 நாளா பார்த்துனே இருக்கிறேன். இல்லை அப்படிலாம் இல்லை, கேட்குறது சந்தோஷம் தானே. நம்மளுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லி இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. அவங்க 2 வரப்பெல்லாம் ஒவ்வொருத்தரும் சொல்லிட்டு போவாங்க, இந்த மாதிரி நீங்கள் பிரியாணியை பற்றி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், பிரியாணி செஞ்சு கொடுங்க. அதை கேட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறது நல்ல விஷயம் தான். ஸோ நீங்களும் பார்க்குறவங்க கூட வாங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. யார் வேணா வாங்க, வீட்டுக்கு வெல்கம். எல்லாரும் வந்து வாங்க. நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறோம். ஆமாம், தேங்க்ஸ் பப்பு. 11 மசாலா இருக்கும், அதான் காவா. நான் தனியாக ஒரு வீடியோவே போட்டுருக்கேன். காவா தண்ணி போடுறேன். இது என்ன காவா தண்ணி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பேர் தான் காவா, KAHWA காவா. இது வந்து நான் சுகர் ஃப்ரீயாக வாங்கினேன். எனக்கு வந்து இது வேண்டாம், சக்கரை வேணாம், நம்மளே போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து நான் நாட்டு சக்கரை ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து காஷ்மீரோட ஃபேமஸான ஒரு ட்ரிங்க்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய், பட்டை, பெருஞ்சீரகம், சோம்பு, அப்புறம் இது என்ன எனக்கு தெரியல, அது மாதிரி நமக்கு தெரியாத நிறையா கிராம்பு அதெல்லாம் இருக்கும். இந்த இலை வந்து கொஞ்சம் டீ இலையெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி இருக்கும், புதினா அது எல்லாமே இதில் இருக்கும். அது மாதிரி இது மொத்தம் 11 இன்க்ரீடியன்ட் இருக்கும். அதான் காவா. 11 22 ஆகிட்டு 11 தான். ஸோ அவ்வளோ இன்க்ரீடியன்ட் இருக்கும். இது எல்லாமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். இதிலே பாருங்கள் ரிச் இன் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னு எழுதியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்கின்னை யங்காக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும், நம்மளோட வாழ்நாளையும் கூட்டுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது காஷ்மீரில் நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ அங்கேருந்து வரும்போது நான் 2 டப்பா வாங்கிட்டு வந்தேன். ஸோ அந்த தண்ணி வந்து இன்னைக்கு இவங்களுக்கு காவா வாட்டர் போட்டுட்ருக்கேன். நம்ம ஊரில் கேட்டால் காவா தண்ணியா அப்படின்னு சொல்லுவாங்க. காவாங்கிறது இதுதான், காவா. இதில் ஹனி போட்டு குடிக்கிறீங்களா? ஓகே. ஸோ நம்மகிட்ட ஹனி இருக்குது. சுகர் பதிலாக ஹனி போட்டு குடித்தா கொஞ்சம் நல்லது இல்லையா? இதுவுமே எல்லாமே சக்கரை தான், பட் இது வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ஹனி வந்து மலையிலேருந்து, நம்ம ஊர் மலையிலேருந்து அப்படியே எடுத்துகிட்டு வந்தாங்க. என்னோட நாத்தனாரோட ஹஸ்பண்ட் ஊர் வந்து திண்டுக்கல். ஸோ திண்டுக்கல் இருக்க மலையிலேருந்து அவங்க ரிலேட்டிவ் வந்து அப்படியே தேன் கூட்டிலேருந்து பறித்து அப்படியே எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க. நம்ம அப்படியே வச்சுருக்கோம். தேன் அதாவது உலகத்திலே நான் பெரிஷபிள். ஸோ உலகத்திலே எத்தனை வருஷம் ஆனாலும் கெடாது வந்து தேன் தான் ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிறது. அதனால நீங்கள் எப்படி வேணால் அதை ஸ்டோர் பண்ணிக்கலாம் வாங்கி. அவங்க ஆக்சுவலி சேல் கூட பண்ணுறாங்க, இப்போ பண்ணுறாங்களான்னு தெரியல, பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஓகே. நான் வந்து நடுவில் ஹோம் சென்டரில் போய் கொஞ்சம் திங்ஸ் வாங்கினேன் ஒரு 3 இயர்ஸ் முன்னாடி. அதில் வந்து நான் ஒரு இடத்துல ஒரு கப்பில் வந்து குடித்தேன். எனக்கு அந்த கப் ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே பார்த்தா ஹோம் சென்டரில் கடைசி அதை வாங்கினேன். ஆனால் அந்த கப்பில் யாருக்கு நான் எது கொடுத்தாலும் என்னம்மா கம்ஃபர்டபுளாகவே இல்லை, பிடிக்கவே முடியல, ஸ்டைலுன்னு எதுக்கு இதெல்லாம் வாங்குறேன் அப்படின்னு கேட்டாங்க. அந்த கப்பில் தான் இன்றைக்கி என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு நான் கொடுக்க போகிறேன். ஏன்னா யார் கொடுத்தாலும் திட்டுறாங்களா, என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் எதுவும் சொல்லாமல் சாப்பிடுவாங்களா, அதனால நல்லா குழியாக இருக்கும். இதுக்கும் அந்த ஷேப்ல இருக்கும், இப்படி உள்ள போயிடும். ஆனா இது வந்து கம்பி மாதிரி இருக்கும், ஃபுல்லா இருக்காது. அதனால யாரும் பிடிக்க முடியல, கம்ஃபர்டபுளா இல்லை, டம்ளர்ல கொடுங்கன்னு கேட்பாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸும் எதுவும் கேட்க மாட்டாங்க. நல்லா கியூட்டா இருக்கும் பார்க்க. இதுல வந்து நான் அங்க இன்னைக்கு குடிக்கிறோம். ஓகேவா? இது வந்து ஆர்த்தி வாங்கி கொடுத்தது. லாஸ்ட் டைம் அவங்க வீட்டுக்கு போகும்போது எல்லாருக்கும் ரிட்டர்ன் கிஃப்ட் அதெல்லாம் கொடுத்தாங்க. ஸோ அதே இந்த கட்லரி தான் வச்சு நான் சேமிச்சு வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் பாருங்க, இல்லாத சாமியே இல்லை, எல்லாமே ஒட்டி வச்சிருக்கேன். இது வந்து எங்கள் நாத்தனார் வாங்கிட்டு வந்தது இந்த 5. எனக்கு வந்து இந்த இது வந்து இது கொஞ்சம் அன்மேட்சாக இருக்க மாதிரி இருக்குது. சரி வாங்கிட்டு வந்தாங்கனால வச்சுருக்கேன். திருவண்ணாமலை இது அஷ்டலட்சுமி, விநாயகர், பெருமாள், கிருஷ்ணர் இதெல்லாம் வந்து ஏதாவது ஊருக்கு போனால் எது வாங்குறோமோ இல்லையோ ஒரு ஃப்ரிட்ஜ் மேக்னெட் கண்டிப்பாக வாங்கிடுவோம். இது வந்து நிறையணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை, அந்த மாதிரி போகணுன்னு. இது ஆனால் இது வந்து ஸ்ரீலங்காவில் வாங்கினது. இதுவும் ஸ்ரீலங்கா. இதுவும் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் யானை ரொம்ப ஃபேமஸ். நான் ஸ்ரீலங்காவில் ஒரு டைரி வாங்கிட்டு வந்திருக்கேன். அந்த டைரி என்ன டைரி தெரியுமா?
யானை பூப் டைரி, யானை சாணி டைரி. அது யானையோட சாணியை வச்சு அந்த டைரி வந்து செஞ்சிருப்பாங்க, பேப்பர்ஸ் அந்த மாதிரி. கர்மா என்ன இப்படி நாருது? ஸோ அங்கே யானை ஃபேமஸ். இது 3 வாங்கினேன். இது வந்து மால்தீவ்ஸில் வாங்கினேன். இது இந்த வாட்டி மால்தீவ்ஸ் போகும்போது வாங்கினேன். இது வந்து உடஞ்சிருது உடனே, பார்க்க தான் இப்படி இருக்குது, க்ளே தான், கீழே போட்டால் உடஞ்சிருது இதெல்லாம். அதனால கொஞ்சம் உட்டில் வாங்கலாம்னு வாங்கினேன். இது மலேசியாவில் வாங்கினேன் அந்த ட்வின் டவரு. இது ஒரிசா போகும்போது வாங்கினேன். இது துபாயில் வாங்கினேன். இது கோவா நாங்கள் போனோமே நம்ம போகும்போது வாங்கினது. இது பாலியில் வாங்கினது. இது 3மே. ஆனால் இது வந்து ஃப்ரிட்ஜ் மேக்னெட்டா இது? ஆமாம். இது வந்து காஷ்மீர் போகும்போது வாங்கினேன். நான் சொன்னல தல் லேக்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும்ட்டு, தல் லேக் மாதிரி வாங்கினது. ஆமாம், இது ஸ்டிக்கர் மாதிரி இருக்கும். அது பாலியில் விற்கிது, நல்லா இருந்துச்சு. இப்படி இருக்கும் பார்த்தா, ஸ்டிக்கர் மாதிரி இருக்கு. வச்சா மேக்னெட் மாதிரி ஒட்டிக்கும், மாதிரி நல்லா இருக்கும் அது. ஆனால் நிஜமாவே என் லைஃப்பில் நான் போன ஊரில் கொஞ்சம் கூட ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் இது நல்லா இருக்கும்ன்ற தாட்டே இல்லாமல் போயிட்டு ஆச்சரியமாக ரிட்டர்ன் வந்த ஊர் வந்து ஒரிசா தான். ஏன்னா ஒரிசானாலே சின்ன வயசுலேருந்தே என்ன ஒரு தாட் இருக்குன்னா, அங்கே வந்து நிறையா எஜுகேஷன் ரொம்ப கம்மி, அந்த ஊரில் வந்து பாவர்ட்டி ரொம்ப ஜாஸ்தி. உண்மையாகவே பாவர்ட்டி ஜாஸ்தி தான். அப்போ அந்த ஊரும் அதுக்கேற்ற மாதிரி இருக்குமோ அப்படின்ற மாதிரி ஒரு தாட். புயல் வந்தால் ஒரிசாவில் தான் நிறைய தாக்கும். ஆந்திரா எண்டு அண்ட் ஒரிசா எல்லாம் ஒன்றா இருக்கும், அங்கே தான் தாக்கும். இப்படி தான் ஒரு தாட். அங்கே போனால் எவ்வளோ பழமையான ஊர். நம்ம சொல்கிறோம்ல 5th century 1st centuryல நம்மளோட ஓடு கிடச்சிருக்கு. அந்த மாதிரி அதுக்கும் முன்னாடி கூட நிறைய சிலைகள்லாம் அந்த ஊரில் இருக்குது. அதெல்லாம் பார்த்தா யாருமே மெயின்டைன் பண்ணாமல் வச்சுருக்காங்க. அதை சொல்கிறதுக்கு அந்த கவர்மெண்ட் வந்து ஒரு முன்னெடுப்பு எடுக்கல. நம்ம தமிழ்நாட்டில் நம்மளோட நிறைய வளங்கள் பற்றி, கீழடி பற்றி நம்ம எவ்வளோ பேசுகிறோம். அந்த மாதிரி அந்த ஊரில் யாரும் பேசுறதுக்கு ஆள் இல்லாதனால அவங்க இது தெரியாமே போச்சு. அதனால எப்பயுமே நம்ம மொழி பற்றி, நம்ம பெருமை பற்றி நம்ம பேசிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது வாழ்ந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த ஜென்ரேஷன். ஒரிசா மாதிரி விட்டுட்டோம்னா யாருக்கும் தெரியாமே போயிடும். ஓ, இது ஏதோ ஒரு ஊர் போலன்னு நினச்சிட்டு வருவோம். எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். ஒரு நார்த் இந்தியன் ஒரு ஃபேமஸான ஒருத்தங்க நியூஸ்ல இருக்கவங்க, அவங்க வந்து நம்ம ஊர் பொலிட்டீஷியன்ஸ் வந்து ஜனகணமன பாடுற வீடியோவை எடுத்து போட்டு பாருங்களேன், தமிழ் பீப்புள் இது எப்படி பாடியிருக்காங்க பாருங்க, கிண்டலா போட்டிருந்தாங்க. ஆக்சுவலி அதில் தப்பா ஒன்றும் இல்லை. ஏன்னா என்ன விட்டாலும் நான் அப்படிதான் பாடுவேன். நமக்கு வந்து நார்த் இந்தியன்ஸ் மாதிரி கா பா அப்படி சொல்லி வராது, நம்ம கா பா அப்படிதான் வரும். அதுவும் அவங்களுக்கு ஃபன்னியா இருக்கு போல அப்படி போட்டிருந்தாங்க. அதில் நிறைய நார்த் இந்தியன் என்ன கமெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா, இதுக்கு தான் ஒரு மொழி எனக்கு பிடிக்காது, நான் படிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா உங்களுக்குலாம் இந்த கதி தான் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சில பேர் தமிழ் பீப்புள் எப்பயுமே அவங்க லாங்குவேஜ் வெறித்தனமா இருப்பாங்க, அதனால தான் அவங்களுக்கு இதெல்லாம் தெரியல அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது தெரியாது வந்து எந்த விதத்துலயும் ஒரு கேவலமோ அசிங்கமோ கிடையவே கிடையாது. அது உங்க லாங்குவேஜ், இது எங்க லாங்குவேஜ். உங்களை தமிழ் பேச சொன்னா உங்களுக்கு வராது, அப்போ அதை நம்ம கிண்டல் பண்ண முடியாது, உங்க லாங்குவேஜ் கிடையாது. ஸோ தமிழை வந்து நீங்க இப்படி சொல்றீங்க இல்லையா, பாரு இதனாலதான் இப்படி ஆயிடுச்சுன்னு, அப்படி நான் இருக்கிறனாலதான் நம்மளோட பெருமை வந்து இன்னும் தெரியுது. நீங்க ஒரிசால வந்து விட்டுட்டனாலதான் ஒரிசா பத்தி யாருக்குமே ஒண்ணுமே தெரியல. நேர்ல போய் பார்த்தவங்க மட்டும்தான் ஒரிசா எவ்வளவு கிரேட்னு தெரியுது. வெளியூர் பொறுத்த வரைக்கும் அவங்கள வேற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அந்த அவலநிலை நமக்கு இன்னும் வராம இருக்க காரணம் நம்ம மொழியை நம்ம தூக்கி பிடிக்கிறனாலதான். சோலோவா வந்து ஆர்த்தி எனக்கா வந்து கிளாப் பண்றாங்க. தமிழ் பெருமை, தமிழ் மூச்சு, எங்கள் பேச்சு, தமிழ் பேச்சு எங்கள் தமிழ் பேச்சு அனிதா, இதை மட்டும் நான் பங்கம் பண்ணீங்கன்னா போடுவேன். அனிதா ப்ளீஸ் நோ. பாத்தீங்களா, டெலிட் பண்ணடி இப்பவே. காவா தண்ணி ஊத்துறாங்க. காவா தண்ணி நம்ம குடிக்க போறோம். நீங்க காஷ்மீர் போக முடியலனா கூட இங்க இருந்தே வாங்கலாம். ஆக்சுவலி குங்குமப்பூ வீடியோ நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல இந்த ஷாப்போட டீடைல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஆக்சுவலி அவர் எனக்கு அப்புறம் ஒரு நாள், அவர் யாருன்னே எனக்கு தெரியாது, அவரோட விசிட்டிங் கார்டு அந்த இதுல இருந்ததுனால நான் அதை பார்த்து நம்பர் போட்டு விட்டேன். அவர் எனக்கு அப்புறமா ஒரு நாள் மெசேஜ் பண்ணி தேங்க் பண்றாரு. நிறைய பேர் வாங்கியிருக்காங்க என் கடையில இருந்து. என்னது நான் சொன்னாரு, லாக்ஸ் கணக்குல வாங்கியிருக்காங்க. நீங்க கேஷுவலா போட்டது. கேஷுவலா நான் போட்டேன் உங்களுக்கு. ஏன்னா ரியல் குங்குமப்பூ காஷ்மீர்ல மட்டும்தான் கிடைக்கும். அடுத்து நீங்க கூட அங்க போனா வாங்குங்க. அவ்வளவு பேருக்கு தேவைப்பட்டிருக்கா போல குங்குமப்பூ தேவைப்பட்டிருக்கு. அந்த கடையில இந்த காவாவும் கிடைக்குது. என்னோட குங்குமப்பூ வீடியோன்னு ஒன்று போட்டிருப்பேன். காஷ்மீர் வீடியோ அனிதா சம்பத்துன்னு போடுங்க வரும். அதுல இந்த கடையோட டீடைல் இருக்கு. அங்க போய் இந்த காவா வாட்டர் வாங்கிக்கோங்க, அங்க ரியலா கிடைக்கும். ஏதோ நான் ப்ரொமோஷன் பண்ண நினைச்சுக்காதீங்க, நான் சொல்லிட்டே இருக்கேன்னு. எனக்கு அவன் யாருன்னே தெரியாது, உங்க நல்லதுக்காக சொல்றேன். ஆர்த்தி வந்து ஜெரிலியா மாதிரி இப்ப குடிப்பாங்க. குடிச்சு காட்டுங்க. பெட்ல ஊத்த போறீங்க எனக்கு. சவுண்ட் வரலையே. இது ஆக்சன் மேடம். ஜெரிலியா விட இதை பார்த்தாங்கன்னு வைங்களா. அவ்வளவுதான் ஜெனிலியா. ஓகே, கிச்சன் ஏலக்கா இதுல இருக்கு. இந்த இதுக்குள்ள
ஓகே, கிச்சனை வந்து ரணகலப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம கேசரி சொப்பு சாமான்ல சேர்த்துக்கு தேவையான பொருட்கள்லாம் நம்ம கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதை வந்து தண்ணி எடுத்துக்கிட்டோம், நெய் இதில் சமைக்க போகிறோம். சக்கரை வந்து அந்த டீ கடையில் இருக்கும். இதுதான் எங்கள் வீட்டு டீ கடை. ஏலக்காய் அங்கே இருக்கா? அது ஏலக்காவும் இருக்கு. இதுதான் சக்கரைக்கு. முந்திரி, திராட்சை, உப்பு. இதில் என்னடா இருக்கு? ரவை. அதுல நெய், அது தண்ணி. நம்ம கிட்ட வந்து கேசரி கலர் இல்லை, நம்ம கலர் யூஸ் பண்றது இல்லை. பைனாப்பிள் எசன்ஸும் இல்லை. அதனால நான் வந்து ரியல் குங்குமப்பூ வந்து, ஏன்னா இந்த இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்டாண்ட் 3 ஸ்டாண்ட் போகுதுன்னு திகட்ட ஆரம்பிச்சிடும். அதை வந்து நான் யூஸ் பண்ணுறேன். நான் வந்து உங்களுக்கு ஒரு அவேர்னஸாகவே சொல்கிறேன், குங்குமப்பூ எங்கேயுமே நம்பி வாங்காதீங்க. காஷ்மீரில் மட்டும்தான் உலகத்திலேயே குங்குமப்பூ ஒரிஜினல் கிடைக்குது. இது தவிர்த்து ஏதோ ஒரு கண்ட்ரி சொன்னாங்க, அங்கேயும் 1 மந்த் மட்டும் விளையும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அங்கே நேரில் போனால் வாங்குங்க, இல்லை அங்கே இருக்க கடையில் நீங்கள் ஆன்லைனில் வாங்கிக்கோங்க. இந்த கடை வந்து நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன், அதில் இந்த நம்பர்லாம் கொடுத்துருந்தேன். அவங்ககிட்ட நிறைய பேர் வாங்கினதா அவர் சொன்னார். இங்கெல்லாம் ஒரிஜினல் கிடைக்கும். இதோட 1 கிராமோட ரேட் வந்து 250 ரூபா. இது 10 கிராம் 2500 ரூபா. இதை விட உங்களுக்கு 10 ரூபாய் கம்மியாக கொடுத்தாலும் அது ஒரிஜினல் கிடையாது. அதுவும் 100 ரூபா 200 ரூபாய்க்கு கொடுத்தா காஷ்மீர்லேயே போனாலும் வாங்காதீங்க. 100 ரூபா 200 ரூபாய்க்கு 250 இஸ் த ரியல் ரேட். இது வந்து அவங்க எல்லாருமே சேர்ந்து இதை ஃபிக்ஸ் பண்ண ரேட். ஆமாம், அதுனா மட்டும்தான் ஒரிஜினல். ஓகேவா? ஒரு 6-7 பேருக்கு செஞ்சால் ஒரு 7-8 ஸ்டாண்ட் போடாலே திகட்டும். நம்ம ரொம்ப கம்மியாக வச்சுருக்கோம். 4 போட்டிருக்கேன். 4மே அதிகம் தான். 4 அதிகம் தான். அப்படியா? ஆமாம், திகட்டும் பயங்கர. அதோட ஸ்மெல் ஓவர். 6-7 பேருக்கு 7-8 போட்டேன், அதுக்கே திகட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டு போதும்ட்டாங்க எல்லாரும். இந்த மாதிரி இருந்துச்சு. மருமகளே மருமகளே பாவா, கல்யாணம் பண்ணி நான் வரேன். எஸ், பக்கத்துல நம்ம மங்களகரமா மகிழ்ச்சியா பண்றோம். ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ. ஆல்வேஸ் ஓகே, ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஆன் பண்ணல, இப்பதான் ஆன் பண்ணேன். ஓகே. மங்களகரமா மஞ்சள்ல ஆரம்பிக்கிறோம், சர்க்கரையிலயும் ஆரம்பிக்கிறோம். பாருங்க, ஆல்வேஸ் வெல்கம் யூ. ஆல் கேர்ள்ஸா ஆல் கைஸா என்னென்னமோ சொல்லுங்க. அடுப்பு இல்லாம எதுக்கு வந்தீங்க? சரி, நான் போய் கல் எடுத்துட்டு வரேன். எஸ், அப்புறமா வந்து இதுவாகிறதுக்கு நாங்கள் வந்து இப்போவே பெட்டு இது எல்லாத்துமே ரெடி பண்ணிட்டோம். இது கைத்து கட்டல், அது மேலே வந்து மேட் போட்டிருக்கேன். இதெல்லாம் ரெடி பண்ணிட்டோம். இங்கே வந்து சொப்பு சாமான் ரெடி. வறுத்துடணும். ஃபர்ஸ்ட் வந்து ரவையை நம்ம வந்து வறுக்கணும். மொத்த ரவையும் கொட்டி. அதாவது இப்படி தூக்குனாலே இது வந்து இது ஏற்றலாம். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு ரினு வந்து வத்தி குச்சி உள்ள வரல கொண்டு போய் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஆளுக்கு ஒரு ஸ்பூன் இருக்கு, எல்லாரும் கலரும். ஜாலியாக இருக்குப்பா அப்படி இப்படி வறுக்க. நெய் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படியே தண்ணி ஊத்து தானே போறோம். எப்ப நெய் போட்டுடலாம். அடியில வந்து நம்ம தீபம் வச்சிருக்கோம். கருகுது வச்சிருக்கீங்க பண்ண முடியாது. ஸ்மெல் நல்லா பண்ணி பாருங்க ஆர்த்தி. ஏய், நிஜமாவே அந்த ரவை ஸ்மெல் வருதுப்பா, சூப்பர். சரி போடுங்க. ஓகே, இப்போ வந்து தண்ணி ஊத்திக்கலாம். இப்ப நாங்க கொதிக்க விடுறோம். ஏய், உப்பு ரொம்ப கொஞ்சம் போடுங்க. கொஞ்சமா அதுக்கே ஒரிஜினலுக்கே ஒரு சிட்டிக்கு தான். அப்ப அதில் இன்னும் கம்மி. அவ்வளவுதான். கொதிக்குது. போட்ட மாதிரி இருக்கு. நான் போடுறேன். மூடிடலாமா? தட்டு இருந்தா போட்டு மூடலாம். இது பத்தல, இந்த மூடி தான். இதுல ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். இந்த தட்டுக்கு இந்த தட்டு. ஆமால, இது பெருசு சின்னது. மூணு நாள் சீக்கிரம் குக் ஆகும் இந்த ஹீட்டுக்கு. நம்ம 10 மினிட்ஸ் கழிச்சு பார்ப்போம். ஓகே கைஸ், கொதிக்குது. ஆதி மட்டும் பார்த்தான்னு வைங்களேன், அவ்வளோதான். அவ சும்மாவே எதுவும் கெஞ்சி கெதறி கூத்தாடி கையை பிடிச்சி காலை பிடிச்சி இந்த கான்ட்ராக்ட் வாங்கிக்கண்டா. 1 லட்ச ரூபா கான்ட்ராக்டா, அதுல மண்ணள்ளி போட்டாங்களா. இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம குங்குமப்பூ அதை அதுல எடுப்பீங்க, ஸ்பூன்ல பறந்துற கையில போடுடா, கையில போடுடா. பறந்துற போகுது. நீங்க சும்மா எடுத்தாலே அது வரும். இதுல கலர் வந்துச்சு பாருங்களேன். ஆமா, ஒட்டிக்கும் கலர் இமிடியேட்டா. வாங்க, ஹைஜீனிக்கா இருக்கணும். ஓகே, கொதிக்குதுப்பா கியூட்டா. நாங்க கலக்குறோம். நேச்சுரலா ஒரு எல்லோ கலர் கிடைச்சிருக்கு. ஆக்சுவலி பால்ல போட்டா இன்னும் டேஸ்டா இருந்திருக்கும். பால் கொண்டு வர மறந்துட்டேன். ஓகே, இப்போ வந்து நம்ம சுகர் ஆட் பண்ண போறோம். ஏய், எவ்வளவு சுகர்? அவ்வளவு சுகர் இல்ல ஆர்த்தி. நீங்க தான் அளவோட தான போட்டீங்க. இல்ல அளவோடலாம் போடல, சும்மா எடுத்துக்கிட்டோம் நாங்க. ஏய், அளவு போடலையா நீங்க? ஏய், நிறைய சுகர் பாது. ரேஷியோ நம்ம என்ன செஃப்பா என்ன கரெக்ட்டா பார்த்து போடுறதுக்கு. 1 eternity later. கிண்டிக்கிட்டே இருக்கணும், அப்பதான் வரும் டேஸ்ட். அப்படியே. ஆமா. எவ்வளவு போடணும்?
கேசரில இவங்க சக்கரை போடக்கூடாது அப்படின்றான். டேஸ்ட் வந்துச்சா இல்லையா இப்ப நக்கி பாருங்க தெரியும். இப்போ வந்து நம்ம நெய் போடுறோம். ஏய் மொத்தமே இவ்வளவுதான் இருக்கா நெய்? இல்ல அது தாளிக்கிறதுக்கு தான் இங்க இருக்கு பாருங்க. ஒரு சொட்டு நெய் சிந்தி ச்சே என்ன வேஸ்ட் பண்ணிட்டீங்க ரெனோ அப்படி. கவனிக்கல. ஒரு சொட்டு கொண்டு வந்ததே 4 சொட்டு தான். கலர் செமையா இருக்கு ஃப்ரேம்ல. வாயா முடிய அதே ஸ்மெல் வருது. அப்படியா? அப்பலாம் வச்சு தான் நம்ம கண்டுபிடிச்சுக்கணும். ஏய் ஆமாப்பா. ஸ்மெல் வருது கேசரி ஸ்மெல். கொஞ்சம் போடலாம்ப்பா பத்தாது. இல்ல ஒண்ணு இல்ல. நான் சொல்றேன் நெய் லாஸ்டா போடலாம். ஸ்மெல் நல்லா வருது. இத புடிடா. ஏலக்காய் போட்டு நான் கழிச்சிடுறேன். நைஸ் ஸ்மெல். எடுத்து இங்க கடாயை எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்றோம். இல்ல அங்க சுட்டுக்கு போறீங்க. இப்போ வந்து இதுல முந்திரி திராட்சை போட போறோம். முந்திரி லைட்டா வதங்கின அப்புறம் திராட்சை போடுங்க, எல்லாம் கருகி போயிடும். ஏய் கடாய் மாதிரியே நுர வருதுப்பா, சூப்பரா. என்னன்னா அந்த விளக்குள்ள கொஞ்சம் கேசரி விழுந்துருச்சு, அது தெரிச்சிட்டு இருக்கு அந்த வாட்டர். அது கொட்டினது ஆர்த்தி. அது சொல்லி ஆகணுமாச்சே, பதிவு பண்ணி ஆகணுமாச்சே. அது இப்போ பிரவுன் ஆயிடுச்சா? வாசனை வருதா? ஆமா பிரவுன் ஆயிடுச்சு. போதும் பிரவுன் ஆயிடுச்சு. இப்போ அதுல திராட்சை போடுறோம், ஏலக்காய் திராட்சை. பிரவுன் திராட்சை இல்ல, நல்ல கிரேப். இது வந்து பிளாக் திராட்சை. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. இப்போ ஒரு சவுண்ட் வரும். டார்ச் லைட்டிங் ரெடி. இப்போ சவுண்ட் வரும் பாரு. கரண்டி எடுத்துருங்க. கரண்டி எடுத்துருங்க. நம்மளே சொல்லிக்கிறோம். இங்க பா வேற லெவல்ல இருக்கு, செம்ம. இத கொஞ்சம் இன்னும் ரெடி சூடு பண்ணி. ஏய் நல்ல ஸ்மெல் வருதுப்பா, கேசரி மாதிரியே. கொஞ்சம் திக்கா ஆகட்டும். ஆமா கொஞ்சம் திக்கா ஆகட்டும். நெய்யும் சக்கரை தண்ணியும் இருக்குல்ல. இல்ல உண்மை நார்மலா தான் சொல்றேன். சக்கரையே கரைஞ்சி தண்ணி ஆயிடுச்சு. ஏய் என்ன நல்லா வந்தாலும் நான் சக்கரையை எக்ஸ்ட்ரா போட்டுனது சொல்லிட்டே இருக்கீங்க. இப்போ ஓரளவுக்கு ஓகே இல்ல? ஓகே இல்ல, நல்லா தான் இருக்கு. கைஸ் ஒட்டாம அல்வா மாதிரி செம்மையா வந்திருக்கு கைஸ். கைஸ் கேசரி ரெடி. இறக்குறோம் கேசரிய. சூப்பரா இருக்கு. நாக்கு ஊறுதா? பா வேற லெவல். வாவ் செம்ம. ஆதி பார்த்தானே இப்போ நாளைக்கே செஞ்சிட போறா. இங்க வந்து இதே மாதிரி செய்யணும்னு இருக்கேப்பா. தேங்க்யூ ஷாலு. ஆமா ஆமா, அண்ட் பொறுமையா பண்ணதுக்கு தேங்க்யூ ஆர்த்தி. சக்கரை போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆர்த்தி. சொல்லி சொல்லி காட்டினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சரி நான் சாப்பிட போறேன் ஃபர்ஸ்ட். ஓகே, அதான் நமக்குலாம் சேஃப். பரவாயில்ல, அல்வா மாதிரி இருக்கு. சரி நான் என்னால பொறுக்க முடியாது. நெக்ஸ்ட் நானு. ஓகே நெக்ஸ்ட் நான் சாப்பிடுறேன். நெக்ஸ்ட் நான் ஐயா படுத்தணும். இல்ல நிஜமா நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பரவாயில்ல, என்ன இனிப்பு அதிகமா தான், அதெல்லாம் தெரியவே இல்லை சுத்தமா. சூப்பரா இருக்கு. ஷாலுக்கு வாய் ஊறுது. காட்டுங்க செம. ஆர்த்திக்கு வேற லெவல். நெக்ஸ்ட் ஷாலு. ஆமா முந்திரி ஆக்சுவலி சாப்பிடு, பேலன்ஸ் பண்ணு. எப்படி இருக்கு? வேற லெவல்ல இருக்கு நிஜமா. செமையா இப்ப ஆர்த்தி நீங்க சூப்பரா இருக்கு. செமையா இருக்கு. கிண்டன ஆர்த்தி பண்ணி எவ்வளவு டேஸ்டா இருக்குல. செமையா இருக்கு. செமையா இருக்குல்ல? இப்படிங்க நான் எனக்கு முந்திரி பருப்பு ஏலக்காவும் வாயில கடிக்குது. நீ சாப்பிட்டு செமையா இருக்கு. गाइस செம ஜாலியா இருக்கு. எங்களுக்கு ஏதோ கேம்ப்ல இருக்க மாதிரி சூப்பரா இருக்கு. திரும்ப சைல்ட்ஹுட்க்கே போனா ஒரு ஃபீல். நம்ம ஸ்கூல் டைம்ல எல்லாம் போவோம்ல, ஸ்கூல் விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸோட போய் மேல மொட்டை மாடி. அப்ப கூட நான் கடைசியா 9th ஸ்டாண்டர்ட்ல தான் விளையாடினேன் சொப்பு சாமா. அதோட நான் இப்போ விளையாடுறேன் நிறைய வருஷங்களுக்கு பிறகு. ரொம்ப நல்லா இருந்தது. ஷாலுவோட சோ இட் ஆல் கிரெடிட். தேங்க் யூ ஷாலு. ஓகே गाइस பை பாய். குச்சி வச்சு மிரட்டுங்க ரீனு. உயிரே ஓகே ஆர்த்தி பாய். பாய் ஷாலு.